அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காடை ரோஸ்ட். அதுக்கு நான் இன்றைக்கி 4 காடை எடுத்திருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். அரை லெமனையும் புழிஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். காடை நல்லா ஊறினதும் ஒரு ஃப்ரையிங் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த காடையை அதில் போட்டு நம்ம வறுக்கலாம். இப்போ இந்த காடையை நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். அப்பப்போ இதை நடுவில் திறந்து 2 பக்கமும் திருப்பி போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ரோஸ்ட் கிடைக்கும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையையும் கொத்தமல்லியையும் தூவிக்கலாம். இது இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நம்மளோட காடை ரோஸ்ட் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சுவையான வாழ்க்கை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.